திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்ற ஒரு வாக்கியத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாம் வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரிகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன். நான் அவர்கள் கிரிகளின்படி நான் அவர்களுக்கு பலன் அளிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு உன் கிரிகளின்படி உனக்கு பலன் அளிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை என்னென்றால், முதலாவது நாம் வாசித்தோம் பலன் வருகிறது என்று சொல்லி. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம் எப்படின்னா, நான் பலன் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது நிச்சயமாக ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு சொல்லுவார்கள், நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் என்று சொல்லி அவரவர் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு என்று சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னத்தை செய்தாலும் நாம் அதற்கென்று ஒரு பலனை அனுபவிப்போம். தேவன் அதற்குண்டான அந்த பலனை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணும். அது குடும்பமாக இருக்கலாம், அல்லது போனால் ஊழியமாக இருக்கலாம், நாம் செய்கிற வேலையாக இருக்கலாம், அல்லது போனால் ஒரு சிறிய பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையாக இருக்கலாம். அந்த பிள்ளையினிடத்திலும் கூட ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதே வேளையில் அந்த பிள்ளைக்கு ஏற்ற பலனையும் கர்த்தர் கொடுப்பார். வேதம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆசாரியனுக்கு எப்படியோ ஜனங்களுக்கும் அப்படியே, சிறியவனுக்கு எப்படியோ பெரியவனுக்கும் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. எந்த பாதபட்சமும் அல்லாத ஒன்றுதான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம். அதை கொடுத்த நம்முடைய தேவனும் பட்சபாதமற்றவர் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டோம், நாம் என்னன்னா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இப்ப என்னன்னா தேவனுக்கு ஏற்றவர்களாக நாம் மாறிட்டோம். எனவே நாங்க எந்த பாவமும் செய்யறதில்லை, எந்த அக்கிரமமும் செய்யறதில்லை அப்படின்ற ஒரு மன ரம்யமான திருப்தி ஒன்று நமக்கு இருக்கிறது. சில வேளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சில மரண வீடுகளுக்கு போனா அழுவாங்க. எப்படி தெரியுமா? என் புருஷன் இந்த எறும்புக்கு கூட ஒரு துரோகம் பண்ணது கிடையாது, அவர் யாருக்குமே எந்த கேட்டிருக்கீங்களா? ஈக்கு எறும்புக்கு துரோகம் பண்ணது யாருக்கும் கெடுதல் பண்ண. இது எப்படின்னா சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, சன்மார்க்கமான ஒரு ஜீவியம். அது பெல நான் சொல்லல, சன்மார்க்கமான, எல்லாருக்கும் நல்லதா இருக்கிறது, நல்ல மாதிரி நடந்து கொள்கிறது, இது சன்மார்க்கமான ஜீவியம். சன்மார்க்க ஜீவியத்திற்கும் பரலோகத்து இது கட்டாயம் தேவைதான். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வேற ஒன்று. ஆனால் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. நாம் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதுக்காகத்தான். எனவே நாம் நன்மை செய்யணும். அதே வேளையில் இந்த சன்மார்க்க ஜீவியத்திற்கு கொஞ்சம் அப்பாற்பட்டது நம்முடைய அடுத்தது. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சன்மார்க்க ஜீவியம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதனால இன்னைக்கு என்ன செய்யறதில்லை, பாவம் செய்யறதில்லை, நான் குடிக்கிறதில்லை, நான் வெறிக்கிறதில்லை, இப்படின்ற அநேக காரியங்களை நாம் சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, ஒரு முறை ஒரு பஸ்ல பிரயாணம் போய் கொண்டிருக்கிறார் ஒரு வாலிபனான ஒரு சுவிசேஷகர் போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் ரட்சிக்கப்படாத ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். சனம் நெருக்கடியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் எப்படியாவது இவருக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறார், இயேசுவை பற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கார். இயேசு இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஸ்டாப்பில் வந்த உடனே ஜனங்கள் ஏறுகிறார்கள். ஏறும்போது ஒரு வயோதிபர் வருகிறார். அந்த வயோதிபர் வந்து சொல்கிறாரு, நிற்கிறாரு, அவர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு, என்ன யார்கிட்ட சீட்டு கிடைக்கும், ஏன்னா நிற்கவே முடியலை அப்படின்னு.
அப்போ டக்குன்னு இந்த ரட்சிக்கப்படாதவர் இருக்கார் இல்லையா, கொஞ்ச நேரம் பார்க்குறாரு, எந்திரிப்பா இல்லை, அவர் எந்திரிச்சு என்ன சொன்னார், ஐயா நீங்கள் இதில் கிரியைகள் மூலமாக சன்மார்க்க ஜீவியம் ஜீவிக்கிறான். இயேசுவை அறிந்திருக்கிறான், பேச்சளவில் இருந்திருக்கிறான். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இருக்குதா? இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த சன்மார்க்க ஜீவியம் அல்ல, சன்மார்க்க ஜீவியமும் நமக்கு தேவை, அதே வேளையில் நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியம் தேவை. இயேசுவை அறிவிக்கிறது பெரிய வேலை இல்லை, இயேசுவுக்காக ஜீவிக்கிறது தான் பெரிய வேலை. ஊழியத்துக்கு ஆட்கள் எடுக்கும்போது ஒவ்வொருத்தர் போய் சாட்சி சொன்னாங்களாம், நாங்கள் இயேசுவுக்காக மரிப்போம்னு ஒருத்தர் சொன்னாங்களாம். பின்னால் இந்த பாஸ்டர் கேட்டுகிட்டே இருந்த அப்புறம் போகிற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறாரு. முன்னால் போன, நீ என்னத்துக்கு ஊழியத்துக்கு வர்ற? நான் இயேசுவுக்காக மரிக்கிறதுக்காக வர்றேன், நீ ஊழியத்துக்கு வேணாம், நீ போ. அப்போ இவர் பார்த்தாரு, என்னத்துக்காக கூப்பிட? அவர் சொன்னார், நான் இயேசுவுக்காக மரிக்க வரல, நான் இயேசுவுக்காக ஜீவிக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இயேசுவுக்காக ஜீவிக்கிறதுக்கு தான் நம்ம கர்த்தர் அழைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ பலதரப்பட்டவைகளை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். என்னது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்கான அந்த பலன் என்னவென்று சொன்னால், என்னுடைய நீதியின் கிரீடம் எனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி தன்னை குறித்து தானே சாட்சி கொடுக்கிறார். அப்படிதானே? எனக்கென்று அந்த பிரதிபலன் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு என்னுடைய கிரியைகளின்படி பலன் அளிப்பார் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப என்னுடைய கிரியைகளின்படி எனக்கு பலன் இருக்கிறது என்று நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த பவுலை குறித்து நாம் சற்று கொஞ்சம் பார்ப்போமே ஆனால், அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம். நான் யூதன், சிசிலியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி, நல்லா கேட்டுங்க, முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாகத்தான் இருக்கிறேன். அதுக்கு மேல குடித்தேன், வெறித்தேன், நான் தகாத காரியம் செஞ்சேன், அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. உங்களை போல மத வைராக்கியம் தேவனுக்கென்று நான் வாழ்ந்தவன். எப்படி என்றால், கமாலியனுடைய பாதத்தில் இருந்து, அந்த பண்டிதராகிய கமாலியனுடைய பாதத்தில் இருந்து தேவனுடைய காரியங்களை திட்டமாக போதித்து, அந்த போதிக்கப்பட்ட காரியங்களை கை கொண்ட ஒரு மனிதன் தான் பவுல். அப்ப அதுல என்ன அவருக்கு பிரச்சனை? அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் தேவனைத்தானே தேடுகிறார், தேவனைத்தானே. அப்ப அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா, ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து எதற்காக சந்திக்கிறார் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். என்னது? நீதிபரர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கும் அவருக்காக ஜீவிக்கிறதற்கு, அவரை அறிந்தால்தான் அவருக்காக என்ன செய்ய முடியும்? ஜீவிக்க. அதுக்காகத்தாப்பா கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லுகிறார். நீ வைராக்கியம் உள்ளவன் தான், நீ தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ள, முன்னோருடைய பாரம்பரியங்களின்படி நீ திட்டமாய் போதிக்கப்பட்டபடியே நடக்கிற. அதனாலதான் சபையை அவன் துன்பப்படுத்தினான். சொல்லும்போது சொல்றான், நான் சபையை துன்பப்படுத்தினக்கு வேற எந்த காரியம் இல்லை, இது நான் தேவனுக்காக கொண்ட வைராக்கியம் என்று சொல்றான். அப்ப என்னது? நீதிபரரை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப என்னது?
இயேசுவை கண்டதுக்கு பிறகு இயேசுவுக்காக அவன் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு காலத்துல சபையை துன்பப்படுத்தின அவன் இப்பொழுது பாடுபட வேண்டும். அவன் என்ன செய்ய வேண்டும்? பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு பற்றி சொல்லுகிறார். அணினியார் சொல்லும்போது சொல்றாரு, இவனை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன்னா இவனுக்கு பல பாடுகள் உண்டு. எனவே தான் பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, எப்படின்னா, நான் எருசலேமுக்கு போகிறேன், எதுக்காக? நான் பாடுபடுறதுக்காக. அங்க இருந்தவங்க அழுகிறாங்க. அவனுடைய அந்த கட்சியை எடுத்து கட்டிட்டு தீர்க்க தரிசனம் வந்த உடனே எல்லாரும் அழுகிறாங்க. ஆனாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க அழ வேணாம், ஏனென்றால் அது எனக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லுகிறான். அந்த கிரியை முடிச்சதுக்கு பிறகுதான் அவன் தெளிவுற சொல்லுகிறான், எப்படின்னா, நீதியின் கிரீடம் எனக்காக இருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி அதை எனக்கு தருவார், ஏனென்றால் நான் அவருக்காக கிரியைகளை நடப்பித்திருக்கிறேன். சும்மா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், எல்லாரும் பரலோகம் போவோம், எல்லாரும் பரலோகம் போவோம், நல்லது. ஆனால் வேதம் அதை திட்டவட்டமாக தெளிவுற நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி என்றால், தேவன் நம்மை வந்து ஒரு நாள்ல கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போகும்போது அவர் அன்போடு கூட அணைக்கணும். அதெல்லாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றது விதமாக, அந்நாளிலே அநேகர் வந்து உம்முடைய நாமத்தினாலே பிசாசை துரத்தணும், உம்முடைய நாமத்தில் பிரசங்கம் பண்ணணும், உம்முடைய நாமத்தில் வியாதியஸ்தரை குணம் பண்ணணும். ஏன்? நீ கிரியைகளை வசனத்தின்படி ஜீவிக்கல. அப்படித்தான் சொல்றது. தப்பா இருக்கோ இல்லையே? கிரியைகளின்படி, வசனத்தின்படி நீ ஜீவிக்கணும். வசனம்தான் நமக்கு பரலோகம். வசனம்தான் நம்மை நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை நியாயம் தீர்க்கிறது இல்லையப்பா, நான் சொன்ன இந்த வசனம் தான் அந்த கடைசி நாளிலே உன்னை நியாயம் தீர்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்ன சொல்றாரு? நான் இவ்வளவெல்லாம் பாடுபட்டேன். பாடுபட்டது மட்டும் இல்ல தீமோத்தி, உனக்கு ஒரு புத்தி சொல்றேன் தெரியுமா? நீயும் நல்ல போராட்டத்தை போராடணும். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கிறோம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நீ எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கணும். ஏனென்றால் ஓட்ட பந்தயத்திலே போராடுகிற அத்தனை பேரும் பரிசை பெறுகிறார்களா என்கிற ஒரு கேள்வியை பவுல் கேட்கிறார். இருக்குதானே? ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் ஓடுறாங்க, ஐயா, பரிசு எல்லாரும் பெறாங்களான்னு கேட்கிறாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்படித்தானே போட்டிருக்கு? நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுங்க. எல்லாரும் போனா போல நானும் போனேன் சாமி மலை அல்லங்க. என்னையும் உங்களையும் ஆண்டவர் பிரித்தது வேற நோக்கத்துக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பவுல் சொல்லும்போது சொல்றாரு தீமோத்தேக்கு, இளைஞனான தீமோத்தேயை பார்த்துறாரு, நீ எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற அதை மட்டும் நினைச்சுக்க. நித்திய ஜீவனை பெறதுக்கு, நீ நித்திய ஜீவனை பெறணுமா இருந்தா ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்திலே உன்னுடைய கிரியைகளை நீ காட்டணும். அந்த கிரியைகளின் முடிவுதான் உனக்கு கிடைக்கிற பரிசு. கிறிஸ்தவ ஜீவன் போராட்டம் இல்லான்னு சொல்லலாம். கிறிஸ்தவ ஜீவன் உண்மையா இருந்தா போராட்டம் அதை போல வேற எதுவுமே இல்லை. வேதமே அப்படித்தானே சொல்லுது, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பத்தான் படுவாங்க. நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தரோடு அணுகி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறது. அவைகளின் மத்தியிலே நீங்கள் யார் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டி உங்களுடைய கிரியைகள் சரியாக இருக்குமேனால் தேவன் தாம் வாக்கு பண்ணினதை ஒருபோதும் கொடுக்காமல் விட மாட்டார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று வேற சொல்லுங்க. அதான் நீங்க பாத்தீங்கன்னா மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா தெரியும், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர்.
நான் கர்த்தர், மனுஷன் மாறுவான், ஆனால் கர்த்தர் மாறவே மாற மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பவுலுக்கு மட்டுமல்ல, தீமோத்தேயுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் அந்த கிரியைகளின் பலனை கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அதான் வேதத்தில் பார்க்கும்பொழுது 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு என்றான். என்னது? சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகாம நீங்க உங்க கிரியைகளை நடப்பீங்க. நீங்க கிரியைகளை நடப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உண்டான பலன் நிச்சயமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமா இருக்கிறது. இந்த உலகத்திலும் கூட நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும் கர்த்தருக்காக. பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம் செய்யணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். சரி, 26ஆம் வசனம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. என்னது? இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்றார். எப்படி சொல்றார் அப்படின்னா, ஒரு எஜமான் அவன் புறப்பட்டு புறதேசத்துக்கு போகிறான். போகும்போது தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிடுகிறான். கூப்பிட்டு ஒருத்தங்கிட்ட 5 தாலந்து கொடுக்கிறான், இன்னொருவனிடத்துல 2 தாலந்து கொடுக்கிறான், இன்னொருவனுக்கு 1 கொடுக்கிறான். அவன் போய் திரும்பி வருவேன்னு சொன்னானா? இல்லை. சொன்னான்? இல்லை. ரைட். கணக்கு கேட்பேனா? இல்லைன்னு சொன்னானா? கேட்பேன்னு சொன்னான். வாசிங்க 14 25 அதிகாரம் தான். அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன், அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷனுக்கு தன் ஊழியக்காரரை அழைத்து ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்குது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரியாடப்பட்டு போனான். அப்புறமேலே இவங்க தான் மற்ற கதையெல்லாம் இருக்குது. அது கீழே அவங்க கதையில தானே என்னது, தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு 5, 2, 1ன்னு கொடுத்துட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். அவன் திரும்பி வருவான்றது இவங்களுக்கு தெரியாது, கணக்கு கேட்பான்றது தெரியாது. எப்படி கொடுத்திருப்பான் என்று சொல்லி நான் சும்மா இப்படி ஒரு காரியம் சொல்றேன். எப்படின்னா, ஒருத்தன் 10 வருஷமா அவன்கிட்ட ஊழியம் செய்யறான், அவனை பார்க்கிறான், அவனுடைய காரியங்கள்லாம் பார்க்கிறான், அவனுக்கு 5 கொடுக்குறான். இன்னொருத்தன் ஒரு 5 வருஷம் வேலை செய்யறான், அவனை பார்க்கிறான், அவனுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், 2 கொடுக்குறான். இன்னொருத்தன் 6 மாசம் தான் வேலை செய்ய, அவனுக்கு 1 கொடுக்குறான். அப்படின்னு வச்சுக்குவோம். கொடுத்துட்டு அவன் போயிட்டான். போகும்போது இது உங்க சொந்த செலவுக்குன்னு சொல்லலை, இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஆனால் வெகு நாள் சென்ற பின்பு அவன் திரும்பி வந்தான். போட்டிருக்கும், தேவையில்லை. வெகு நாள் சென்ற பிறகு அவன் திரும்பி வந்தான். திரும்பி வந்தபோது இந்த 5 வாங்கினவன் என்ன தெரியுமா செய்தான்? இன்னும் 5 கொடுத்தான். உம்முடைய தாளந்தில் இன்னும் 5, 2 வாங்கினவன் 4 ஆக்கிட்டான். 1 வாங்கினவன் 1 குணம் தந்தான். இப்ப கிரியைகளை நாம் பார்க்கும்போது 5 வாங்கினவன் இடத்திலே பிரயாசம் காணப்பட்டது, 2 வாங்கினவனிடத்திலும் பிரயாசம் காணப்பட்டது.
அப்படித்தானே? அதற்குண்டான பலன் அங்கே இருக்கிறது. இப்ப எஜமான் வந்து பார்த்தபோது இயேசு 2 விதமாக ஜனங்களை அங்கே பிரிக்கிறார். 3 மனிதர்களாக இருந்த போதும் கூட 2 விதமாக அவர்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். ஒன்று, உண்மையும் உத்தமமும் உள்ளவர்கள். 2 பேரும் 5-2 உள்ளவங்க, உண்மையும் உத்தமமும் உள்ளவர்கள். அவர்களுக்கு என் சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்லுகிறார். தம்முடைய இளைப்பாறுதலில் பங்கடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆவிக்குரிய இதில் எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷத்தில். இந்த உண்மையும் உத்தமமும் உள்ள ஒரு கூட்டத்தையும், பொல்லாதவனும் சோம்பலுமானவன் என்று இன்னொரு கூட்டத்தையும் ஆண்டு. அப்படித்தானே போட்டிருக்கு, பொல்லாதவனும் சோம்பல். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, உண்மையும் உத்தமமும் எங்கே இருக்கிறதோ அங்கே வாழ்விலே உயர்வு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு மனிதன் போய் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதாரணமான துடைக்கிற மேஜை துடைக்கிறவனாக இருந்திருப்பான். அவனுடைய உண்மையையும் உத்தமத்தையும் அங்கே இருக்கிற மேலதிகாரி பார்க்கிறான். இவனுக்கு உண்மையாக இருக்கிறபடினாலே இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்தை கொடுப்போன்னு அடுத்த நிலைக்கு அவனை கொண்டு போகிறான். அடுத்த நிலையிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் சொன்ன போது கூப்பிடுறான். நான் இப்படியே நீ இருக்கிறத விட நான் உன்னை கொஞ்சம் படிக்க வைக்கிறேன், நீ கொஞ்சம் படிச்சு வா. இப்படி நடந்திருக்கு சம்பவங்கள் எவ்வளவோ இருக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இப்படியே அவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவன் பிரயாசப்படுகிறான். பிரயாசத்தோடு அவனுடைய கிரியைகளை பார்க்கிறான். அதில் உண்மை இருக்கிறது, உத்தமம் இருக்கிறது, மேலான உயர்வு இருக்கிறது. இது உலகத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? தேவனும் கூட நம்மிடத்தில் சில பொறுப்புகளை கொடுத்து அதிலே உண்மையையும் உத்தமத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். உண்மையும் உத்தமத்தையும் நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உதாரணத்துக்கு நாம் சாதாரணமாக எடுப்போம் என்று சொன்னால், ஒரு குடும்ப தலைவனை நம்பி மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்களை உண்மையோடும் உத்தமத்தோடு நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி எபேசியரை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். எப்படி என்றால், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும், வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் வசனம் இப்படி சொல்லுது, தலையாய் இருக்கிறான். எனவேதான் சங்கீதம் 128 சொல்லும்போது சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப புருஷனை நம்பி கர்த்தர் மனைவி பிள்ளைகளை கொடுக்கிறார். மனைவியை நம்பி கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறார். அப்படிதானே? இப்ப விவாகரத்து வழக்கு போகுது, கோர்ட்ல தீர்வு வருகிறது, நீங்கள் பிரிந்து வாழலாம். பிள்ளை எங்க அநாத விடுதிக்கு அனுப்புவான்? யார்கிட்ட கொடுப்பான்? தாயினிடத்திலே கொடுப்பான். அந்த தாயினுடைய பராமரிப்பிலே அது வளர வேண்டும். ஏனென்றால் தாய்க்குத்தான் அந்த மேலான அனுபவம் இருக்கிறது. எனவேதான் நம்ம தமிழ் ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்வாங்க. அப்படித்தானே? ஒருத்தன் படிச்சான் பாட்டு பாருங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை. அப்ப அன்னைத்தான் கண்ணும் கருத்துமாக வளர்ப்பா. அதனாலதான் கோட்டை என்ன செய்து முடிவு செய்து கொடுக்குது. அப்ப தாய் என்ன செய்யணும்? தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உண்மைக்கு உத்தரவாதம் உள்ளவளாக என்ன செய்யணும்? பிள்ளைகளை பராமரிக்கணும். பராமரிக்கிறதோடு கூட என்ன செய்ய வேண்டும் சொன்னா, வீட்டில் இருக்கிற கடமைகள் புருஷனுக்கு செய்யணும். நடுவில் இருக்கிறான். இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, அவர்கள் தங்களுடைய உண்மையை பாதுகாக்கணும். தங்களை பெற்றோர் என்ன நோக்கத்துக்காக அவர்களை வளர்க்கிறார்களோ அதற்கு ஏற்றபடி தங்களை வணைந்து கொடுத்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியங்கள் எல்லாம் செய்து படிச்சு கிடிச்சு என்ன செய்யணும்? பிள்ளைகள் என்ன செய்யணும்? வரும்போது பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை கனப்படுத்தினால் உன்னாய்சினால் நீடிக்கும். இருக்கா? பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டிய உண்மை உத்தமம் என்னவென்று சொன்னால்,
பெற்றோரை கண்கலங்காது பார்த்து கொள்ளுகிறது. வயோதிபர் மடம் இருக்கிறது, வாழ்வுக்கு செலவுக்கு பணம் இருக்கிறது என்று அல்ல, அவர்களோடு கூட நேரங்களை செலவழித்து என் பெற்றோர் எனக்காக என்ன செய்தார்கள் என்பதை தியானித்து நினைத்து அவர்களுக்கு மறுபடியும் அந்த காரியத்திலே அன்பு செலுத்துகிறது அவர்கள் மேல் விழுந்த கடமை. எனவே தான் கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறார். இல்லைன்னா தான் ஒரேடியாக முடிச்சிருப்பாரு, ஆதாம் ஏவாள் போதுன்னு. மேய்ப்பனுக்கு சபையை குறித்து ஆண்டவர் கொடுக்கிறார். நீ உண்மை உத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். மந்தைக்கும் அதே காரியத்தை சொல்லுகிறார். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும் எபிரேயருடைய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. 17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. என்னதான்? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அவர்கள் என்ன செய்வாங்க? விழித்திருப்பாங்க. நம்ம பாஸ்டர் தூங்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? விழிச்சே இருந்து ஜெபிக்கணும். நாங்கள் அன்றைக்கி ஒரு 2 பேர் பார்த்தோம். அந்த கிறிஸ்டியன் இது ஒன்று வந்திருக்கு. அதில் ஒரு ஃபோன் நைட்டு வரும். வந்த உடனே அவர் நல்லா தூங்குவார். பார்த்தீங்க தானே? ஹலோ எஸ்திரம்மாவா? என்னம்மா? வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட கொண்டு போக வழி இல்லாமல் இருக்குது பாஸ்டர். ஆனால் நீங்கள் 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? என் புருஷனுக்காக கொஞ்சம். ஓம் புருஷனுக்காக தான்மா ஜெபிச்சிட்டு இருக்கேன். படுபாவை தூங்கிட்டு சொல்கிறான். என்னது? நான் சொன்னேன், உடனே சொன்னேன், நான் அப்படியெல்லாம் ஜெபிக்க மாட்டேன். நான் அப்படி ஜெபிக்கிறவன் இல்லை. யாராவது என்கிட்ட ஜெப குறிப்பு கொடுத்து ஜெபிங்கன்னு சொன்னால் என்னுடைய இரவு நேர ஜெபம், கால நேரம், அந்த நேரத்தை ஜெபம் பண்ணுவேன். அது உடனே ஜெபிக்கணுமா இருந்தால் ஜெபம் பண்ணுவேன். சிலர் சொல்லுவாங்க இத்தனாம் தேதி அந்த ஜெபத்துக்காக ஜெபிங்க, அன்றைக்கு ஜெபம் பண்ணுவேன். சில நேரங்களில் சில நேரம் 10 மணி 11 மணிக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க, நான் வந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுவேன். இல்லாட்டி காலையில் ஜெபிட்டு போயிடுவேன். அவ்வளோதான் ஜெபம். சில வேலை நீண்ட எங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா அது 15 வருஷம் பிறவாக இருக்கும். அது டெய்லி நான் ஜெபிச்சிருக்க மாட்டேன். ஆண்டு எல்லா விண்ணப்பத்துக்கும் ஒரு ஏரியா ஸ்தோத்திரம். நான் உண்மையை சொல்கிறேன். இப்போ சிலர் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பங்குதாரராக மாறுங்க, மாறி பிள்ளைகளை கொடுங்க, உங்கள் வீட்டு காரியம் எல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க, நான் ஒவ்வொன்றா வச்சு ஜெபம். இவன் கோடிக்கணக்கான உள்ளவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றா வச்சு ஜெபம் பண்ணுற ஊழியக்காரன் இருக்கா. அதை பற்றி நான் பேசலை. உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதா யோசிக்குங்க. என்ன வித்தைகள் எல்லாம் நடக்குது தெரியுமா? ஆனால் என்ன சொன்னாலும் நாங்கள் அதைத்தான் பின்பற்றுவோம். நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி அதை. ஆனால் கர்த்தர் கண்களை அன்றைக்கே திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மாமன் சொன்னான், ஏய் காசு கொடுறாங்க உனக்காக, அங்கே கட்டுறாங்க, கட்டும்போது உனக்கு ஒரு பேர் வைப்பேன். நான் சொன்னேன், அந்த காசு அங்கே கொடுக்காத, ஸ்ரீலங்கா அனுப்பி நீ செத்தா உனக்கு கல்லறையிலே பேர் பதிக்கத்தக்கதாக அவர்கள் செய்வாங்கன்னு. இங்கே கல்லில் பேர் பதிச்சேன்னா என்ன? எல்லாம் போயிடும். அங்க பேர், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். பிசாசு ஓடுறதுக்காக சந்தோஷப்படாதீங்கன்னு தானே இயேசு சொன்னாரு. அப்ப என்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பா. அப்ப விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறபடினாலே அவர்கள் துக்கமில்லாமல் இருக்கத்தக்கதாக நம்முடைய பிரயாசத்தை காட்டணும். அப்போ உண்மையும் உத்தமம் இருக்கணும். ரெண்டாவது அவனை பற்றி பேசி வேலை இல்லை, ஒன்று வாங்கினவனை பற்றி பேசியே நமக்கு வேலை இல்லை. ஏன்னா நாம் அப்படி செய்கிறவங்க இல்லையே. செய்கிறவங்களா இல்லை. அதனால் அந்த கதையை நமக்கு தேவையே இல்லாத கதை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பா. அப்போ சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், அநேக காரியங்கள் நன்மையானவைகளாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சில நேரம் சொல்லுவார், ஒரு குறை இருக்குது, ஒரு குறை இருக்குது. ஒருத்தன் வந்தான், அவன் குறைவில்லாதவன் தான் நினச்சிட்டு வந்தான். வந்து ஆண்டவர் சொன்னான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க. ஆண்டவர் சொன்னார், நீ இப்படியெல்லாம் செய்யணும்ப்பா. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து எல்லாம் செஞ்சுட்டு வர்றேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் என்னது சின்ன வயசு, அவர்கிட்ட எந்த குறைபாடு இல்லைன்றதுக்கு அவர் சொல்கிறார், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து. ஆண்டவர் சொன்னேன், அப்படியா, உங்ககிட்ட ஒரே ஒரு குறை இருக்குது, அதை செய்ய அப்படின்னா. என்கிட்ட குறை இருக்கா?
நீ நிறைய காரியம் பிரயாசப்பட்டு செய்யலாம், அந்த ஒரு குறையை தான் கர்த்தர் திருத்த சொல்றாரு. துக்கத்தோடு போனானா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவ ஜனமே, சபைகளுக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் எப்படி எழுதுறாரு தெரியுமா? எபேசு சபைக்கு எழுதும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம் எப்படி? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என்னது ஆண்டவர் சொல்றாரு? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் பொல்லாதவர்கள் அல்லாதவர்களை சகிக்கிறதையும் அப்போஸ்தலர் இல்லைன்னு நீ உடனே கண்டுபிடிச்சிருவ இல்லையா? அப்போஸ்தலர் அல்லாதவர்களை கண்டுபிடிச்சிருவ. அதே வேலை என்னது? நீ சகிப்புள்ளவன், நீ பொறுமை உள்ளவன் அப்படின்றார். அப்படிதானே? எல்லாம் இருக்குது. கிரியையில் பார்க்கிறேன், பிரயாசத்தை பார்க்குறேன், பொறுமையும் பார்க்குறேன், பொல்லாதவளை சகிக்கக்கூடாது பார்க்குறேன், அப்போ எல்லாம் இருக்குது தானே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குதுன்றார். வேதத்தில் எப்படி இருக்கா? உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? அந்த அன்பை விட்டுட்டியப்பா. இது அவங்க செய்யறது இவங்க செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படித்தானே. எபேசு சபை வேலையே எல்லாம் கண்டுபிடிச்சிடும். ஆனால் எங்கே இருக்கணும்னு இருக்கு, அங்கே இல்லை. யார் கூட? ஆண்டவர் கூட அன்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை இருக்கிறது. ஆதியிலே கொண்ட அன்பு, நீ என்னை எவ்வளவு நேசமாய் பின்பற்றி வந்தாய், வனாந்தரத்தில் எப்படி வந்தாய், தேவைகள் இருக்கும்போது எப்படி வந்தாய், போராட்டங்கள் இருக்கும்போது எப்படி வந்தாய், வியாதி இருக்கும்போது எப்படி வந்தாய் என்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு நீ என்ன சொல்லுகிறாய்? அன்றைக்கு நேசரே எங்களை இழுத்து கொள்ளும் என்று சொன்னாய், இப்பொழுது நேசரே உமக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறாய். சூலமித்திய பேசிக்கிட்டு இருக்க. யார நீங்க? யாரை? வேதத்தை அப்படி, ஏன்னா வேதத்தை தானே நம்ம ஆராயிரும், விளங்குதா? அப்படித்தான் நான் சொல்றேன். சுலமித்தி போய் கதவை தட்டுறாரு. சகோதரியே, உத்தமியே, கதவு தரமா, என் தலை பணி, இப்ப நோ டைம். ஆனா வனாந்தரத்தில் நீ பின்பற்றி வரும் பொழுது உன்னை சேர்ப்பார் இல்லாமல் நீ இருக்கும் பொழுது நான் உன்னை சேர்த்து கொண்டேன் என்பதை நீ மறந்து விட்டாய். இன்னொன்னு ஆதியிலே கொண்ட அன்பு என்ன தெரியுமா? என்ன அதான் ஆதியிலே கொண்ட அன்பு என்ன தெரியுமா? எது இருந்த வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கா? வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கா? வேதத்தில் அப்படி சொல். வேதம் தான் முக்கியம். சாப்பிட்டாலும் வேதம்தான், பேசினாலும் வேதம்தான், கேட்டாலும் வேதம்தான். ஒரு முறை சொன்னார், ஒருத்தன் கோழி இந்த இங்கேருந்து பிடிச்சி அனுப்பிட்டாங்க. ஸ்ரீலங்கா அனுப்பணுன்னு அங்கே அவன் பண்ணை போட்டு வச்சுருந்தான். அப்போ தெரிஞ்சு அடித்து ஃபோன் பண்ணி, எப்படி இருக்கிறீங்க? தேவன் செய்வது எதுவோ அது நன்மைக்கு எதுவாய் தான் இருக்கும். சிலர் அப்படி தான், எதுக்கு எடுத்தாலும் மனுஷன் சாப்பிட்டீங்கன்னா இது சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்ல, மனுஷன் 40 நாள் மட்டுமா பிழைப்பான், சாப்பிடாம அப்படிதான் சிலர். ஆதியில் எல்லாம் வசனம்தான், வசனத்தை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு சாயவே மாட்டேன், நேராக தான் போவேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லையே, அன்னைக்கு இருந்த நிலைமை இருக்கா? இந்த நேரத்தில் ஒரு கேள்வி, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றின நாட்களிலே இருந்த அதே அன்பு இன்றைக்கும் இருக்கிறதா? வசனத்தின்படியே நடக்க என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஜனங்களுக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியர்களுக்கும் நான் சமமாகத்தான் பலனளிப்பேன். ஓசியால வாசிங்க தானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்னா சபையை பார்க்குறீங்க. சிம்னா சபையை கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்தது பெர்கமு சபையை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள்.
2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. நல்ல கவனிச்சுங்க. உன் கிரிகைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலா மதஸ்தவருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். எனது பெருந்தமு சபையை பார்த்தான்னு சொல்றாரு, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிற, அப்படிதானே? குடியிருந்தாலும் என் நாமத்துக்காக நீ என்ன செய்கிற? என் நாமத்துக்காக அங்கே உண்மை உள்ள ஒரு சாட்சியாக இருக்கிற. அங்கே ஒருத்தன் என்ன செஞ்சான்? கொல்லப்பட்டான். ஆனாலும் கூட நீ அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற. சந்தோஷம் தானே? ஆனால் சொல்கிறாரு, உன்னிடத்தில் எப்படி குறை? சில 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 ஒன்றில் நிறையாவே இருக்குது. எப்படிப்பட்ட முதலாவது குறைன்னு சொல்கிறாரு தெரியுமா? பாலாக்குக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதனை இருக்கிறது. பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக கூலி பொருந்தி பிழையாமை கொண்டு வந்து சபி என்று சொன்னான். தேவன் தடை செய்த போது பாலாக்குக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறான். இதிலே நீங்க வெற்றி பெறணுமா இருந்தா நேரடியாக வெற்றி பெற முடியாது, சூழ்ச்சியாக செய்ய வேண்டும். விபச்சாரம், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய கோபம் அங்கே வரும், அப்படிதானே? அப்பொழுது லேசா நீங்க எல்லாம் செய்யலாம், வெற்றி பெறலாம். இன்றைக்கு கேட்கிற போதனைகள் கூட தேவ சத்தியத்துக்கு ஏற்றபடியாக இருக்கணும். வசனத்தை விட்டு போகிற நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், எல்லாரோடும் எசஞ்சி போகணும். நாம் நம்முடைய இனம் தமிழினம் செய்கிற அத்தனையும் நாம் செய்ய வேண்டும். புரியாதவர்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, புரிந்தவர்களுக்கு புரிந்து கொள்ளட்டும். நமக்கு இனம் கிடையாது, மொழி இருக்கிறது. நாம் ஜாதி, நாம் அந்த குலம் இந்த குலம் அதெல்லாம் கிடையாது. மூத்த சகோதரன் அப்படித்தான் போட்டு. எனவே அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, சில குறைகள் இருக்குதப்பா, எல்லாத்துக்கும் சொல்லிட்டு சொல்றாரு, நீ திருத்திக்கிறன்னு தான் சொல்றாரு. இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தியேத்ரா சபையை பற்றி பார்த்துட்டு நம்ம போவோம். தியேத்ரா 2ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதை மறந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்க. எனது இடம் கொடுக்கிறது, அப்படிதானே? தியேத்ரா சபை என்னது? இடம்தான் கொடுக்குது. யாரு? எசபேலுடைய போதனை. எசபேல் எப்பயோ செத்து போயிட்டான், மேலன்னு தள்ளி விட்டு தொலைஞ்சி போச்சு அது. ஆனாலும் அந்த ஆவி போகலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தியேத்ரா சபையில், இன்னும் அதற்கு நீ இடம் கொடுக்கிறாய். நாம் எங்கே இடம் கொடுக்கிறோம் என்கிறதை பார்க்க. நான் அதெல்லாம் கூட போகல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையா, அன்பான தேவ ஜனமே, அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கிறதுக்காக நான் தேவனுக்கு எது பிரியமாக இருக்கும் என்பதை நான் கொஞ்சம் பார்க்கணும், அப்படி தானே?
தேவனுக்கு பிரியமாக இருக்கிறத செஞ்சால் தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. அப்போ தான் தேவன் அதற்கேற்ற பலனை கொடுப்பார். எல்லாருக்கும் பலன் இருக்கு. ஆனால் தேவன் கொடுக்க வேண்டிய பலனை பெற வேண்டுமானால் தேவனுக்கு ஏற்ற கிரியை நான் செய்யணும். எனக்கு விருப்பமானதை செய்து தேவன் இதிலே பிரியப்படுவார் என்று நினைக்கிறது நல்லதா தெரியல. விளங்குதா? எனக்கு பிரியமாய் இருக்கிறதை நான் செய்து தேவன் இதிலே பிரியமாய் இருப்பாரா என்கிறது நல்லதா என்று தெரியவில்லை. ஆனால் தேவனுக்கு பிரியமானதை செய்தால் மட்டும்தான் தேவன் பிரியமாய் இருப்பார், அந்த கிரியைகளுக்குத்தான் பலன் கொடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு காந்தியோட ஒருத்தர் போனார் சாப்பிட்றது. பந்தி உட்கார்ந்துருக்காரு. பந்தி போடுறவர் என்ன செய்கிறாரு, பாவக்காய் துவையல் இருக்கு இல்லையா, அந்த பாவக்காயில் பாவக்காய் தெரியும் தானே, அதில் துவையல் செஞ்சு வச்சார். வச்சுட்டு அவருக்கு போடும்போது காந்தி சொன்னார், அந்த பந்தி போடுறவர் சொன்னார், ஐயா அவர் சாப்பிட மாட்டார், ஏன்னா அவருக்கு பழக்கம் இல்லை, கசப்பு தானே ஐயா அப்படின்னு. அவர் சாப்பிடுவார், போடுங்க அப்படின்னாரு. சாப்பிடுவார், போடுங்கன்னா அவர் போட்டார். போட்ட உடனே அவர் அந்த போட்ட பாத்திரத்தில் எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியிருக்காரு. டேஸ்ட் பண்ணி இந்த பாவக்காய் எப்படி இருக்கு, கசக்குது. கசக்கணுன்னு இவர் யோசிச்சிருக்காரு. டக்குன்னு அப்படியே எடுத்து எல்லாத்தையும் வாயில் போட்டு படக்குன்னு முழுங்கிட்டார். முழுங்கினோடனே பந்தி போடுற ஆளை பார்த்துட்டு காந்தி சொன்னார், இங்கே வா, நான் சொன்னேன் தானே அவர் சாப்பிடுவார்னு, போடவருக்கு இன்னும் கொஞ்சம். அவர் சொன்னாராம், வேணவே வேணாம், வேண்டவே இதை வீசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா இது ரொம்ப கசப்பு, இதோட கூட மற்றதை நினச்சா எல்லா சாப்பாடும் கெட்டு போயிருன்றதுக்காக முதலாவது அதை சாப்பிடுன்னு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. என்ன தெரியுமா, காந்தி மாதிரி எல்லாம் நம்ம விருப்பம் நிறைவேறும்னு சொல்லி கத்தட்ட பார்க்கக்கூடாது, கத்துடைய விருப்பம் என்னன்னு பார்த்து தான் நாம் செய்யணும். கத்தருக்கு சித்தமானது, கத்தருக்கு பிரியமானது, கத்தர் விரும்புகிறது எதுவோ அதை செய்கிறதுக்காக தான் நம்ம படணும். போடு போடு போடு, அவர் சாப்பிட மாட்டார், அவருக்கு அது கசப்பு, அதை விட்டுருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இதுக்கு ஒரு அருமையான சம்பவம். லூக்கா நற்செய்தி 10:41-42 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். என்னது? ஆண்டவர் போறார். யாரு? மார்த்தாள் வீட்டுக்கு போறார். போனா மார்த்தாள் ரொம்ப பிஸி. என்னத்துக்காக? தன்னுடைய கிரிகள் மூலமாக இயேசு சந்தோஷப்படணும், இயேசு திருப்தியா சாப்பிடணும் இல்லையா? உள்ள தூளுகளெல்லாம் போட்டு கிச்சனில் போடுறத பார்த்தா உள்ளே இருக்க முடியாதபடிக்கு தும்மலோட இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை சந்தோஷப்படுத்தணும். மீனை வெட்டுறா, கருவாடை போடுறா, இறைச்ச போடுறா, எல்லாம் செஞ்சு பாத்திரமெல்லாம் கீழே விழுது, அப்படியெல்லாம் இருக்குது. குழம்பி போயிட்டா. குழம்பி போய் எதுக்காக குழம்பு இருக்கா? ஆண்டவருக்கு ஒரு நல்ல குழம்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஆண்டவர் கேட்டாரா? ரொம்ப பிரயாசப்பட்டா. இந்த மரியாள் என்ன தெரியுமா செஞ்சா? பேசாம போய் பாதத்தில் உட்கார்ந்துருக்கா. இயேசு பாதத்தில் உட்கார்ந்துருக்கா. இவளுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா, அவரை பிரியப்படுத்துறதை விட அவர் மேலே கோபம் வந்துருச்சு. அப்படித்தானே இருக்கு வேதத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சிரிக்கிறீங்க, கோபம் அவர் மேலே தான் வந்துச்சு. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நமக்கு கவலை இல்லையோ? கேட்டாலே இல்லையா? உன்னை கஷ்டப்பட சொல்லி அவர் சொன்னாரா? அவ உட்கார்ந்துருக்கா, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம, உமக்கு தானே இவ்வளவு சாப்பாடுலாம் செய்யறேன். ரொம்ப பேர் இப்படித்தான் நினைக்கிறேன், எல்லாம் செஞ்சா கர்த்தர் பிரியப்பட்டுருவார். கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார் என்பதை அறியாதபடிக்கு தன்னுடைய கிரிகள் மூலமாக தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது மிகவும் மதியீனமான ஒரு காரியம் என்று நினைக்கிறேன். தேவன் விரும்புகிறபடிதான் அவரை திருப்திப்படுத்த முடியும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
தேவனுடைய பாதத்தை தெரிந்தவன். நீங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா யோவான் 11 பார்த்தீங்கன்னாக்கும் இவன் இந்த மாதிரி ஆள் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து செத்தோன்னு வந்தார். யாரு லாசரு மரித்து போனது செய்தி கேட்டு வந்தார். வந்த உடனே ஓடினான். ஓடி போயிட்டு முதல்ல என்ன சொன்ன, என்ன லேட்டு, என்ன லேட்டு, முதலே வந்திருந்தா சோப்படுத்திருக்கலாம்ல, சொன்னால இல்லையா, 4 நாள் இப்போ வந்திருக்கிறீர், சாப்பாடு கூட ஒரு நன்றி இல்லாத. ஆனால் மரியாளோ வீட்டிலே இருந்தா. இவளுக்கு 2 பேர் தான் செய்தி கேட்டது. வீட்டிலே இருந்தா. அவ ஓடி போய் அங்கே தர்க்கம். சமாரியா ஸ்திரீ மாதிரி தான். என்னது தண்ணி யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியுமா? நமக்கு சம்பந்தம் இருக்கா? கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீயே கொடுத்திருப்பாய். அப்படியா? கொஞ்சம் பொறு, உனக்கு இது மட்டும் இல்லை, உன் சரித்திரம் என்ன நான் சொல்கிறேன். சொன்னு ஓடிப்போ, ஐயோ கண்டுட்டேனே. அவசரமாக எதையாவது சொல்லிடுறது. ஆனால் மரியாளோ எழுந்து போய் பாதத்திலே விழுந்து ஒன்றும் சொல்ல அழுதா. அந்த அழுகையை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார்னு போட்டிருக்கோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான. அப்போ என்னது ஆண்டவர் விருப்பம். தடபட. இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்க, நாம் வேதத்திலே கொடுத்திருக்கிற அத்தனையும் கடைபிடிக்கும்படி தான் கர்த்தர் கொடுத்துருக்கார். கர்த்தர் கொடுத்தது அத்தனையும் கட்டளைகள். பாதியை கடைபிடிச்சிட்டு பாதியை விட சொல்லியிருக்கா. ஒரு வசனம் வாசிங்க, தாவீதை குறித்து பார்ப்போம். தாவீதை குறித்து பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். என்னதான்? உரியாவின் காரியத்தை தவிர கர்த்தர் கட்டளையிட்ட சிலதை அவன் செய்து வந்தான். என்னது? கர்த்தர் கட்டளையிட்ட ஒன்றையும் அவன் விடல. விட்டு விடாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். எனவேதான் அன்றைக்கு இருந்த தாவீதினுடைய சிங்காசனத்தின் திறவுகோல் எல்லாமே தாவீது என்று சொன்னது என்ன தெரியுமா? அவன் செய்தது அத்தனையும் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முற்றுமாக அர்ப்பணித்தான். எல்லாவற்றையும் நிறைவேற்றத்தக்கதாகத்தான் தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். எனக்கு தேவையானதை நிறைவேற்றுவேன், தேவையில்லாததை விட்டுருவேன். இது எங்களுக்கு எழுதலாம், இதெல்லாம் தேவையில்லை. எதை எழுதியிருக்காரோ, எதை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கோ அத்தனை நிறைவேற்றும்படி தான் கொடுத்துருக்கார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே, நேரமாக நான் சில காரியத்தை வேகமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் வாசிங்க டக்குன்னு 23ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 23:19. இந்த 3 பேர்களில் அவன் மேன்மை உள்ளவனாய் இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. இந்த 3 பேருக்கு இவர்கள் சமமானவர்கள் அல்ல அப்படின்னு போட்டிருக்கு தானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவ ஜனமே, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது செரியாவின் குமாரனாக அபிசாவை நோக்கி, இல்லை அதுக்கு மேலே இப்போ 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிட்டீங்க தானே. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை போட்டிருக்குன்னா அபிஷாயை தான் போட்டிருக்கு. அதுக்கு மேலே உள்ள வசனம் பார்த்தீங்கன்னா அபிஷாயை போட்டிருக்கும் இல்லையா. அபிஷாய் வந்து யார் அப்படின்னா 300 பேரை ஈட்டினால் குத்தி கொன்றவன் இருக்கா 18ஆம் வசனத்தில். இல்லை 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இருக்கா. சரி, ஒரு ஆள் சொன்னால் போதும், இருந்தா சரி போதும், தேவையில்லை. ஈட்டியால என்னது 300 பேரை கொன்னவன் அபிஷா. இந்த அபிஷா ஒரு நாள் சவுலை பார்த்துட்டு, சவுல் அங்க இருக்கும்போது ராஜா கிட்ட சொல்றாரு, தாவீதுகிட்ட, ஒரே குத்திரட்டுமான்னு. ராஜா மேல அவ்வளவு அன்பு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செரியாவின் குமாரனாக அபிஷாவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் போகும்போது சீமை தூசிச்சுக்கிட்டு இருக்கிறான். பேலியாளின் மனுஷனே, இரத்த பிரியனே அப்படியெல்லாம் தூசிக்கும் போது இவன் கேட்டான், அந்த செத்த நாயை ஒரே குத்தட்டுமான். 16 என்னது? ராஜா மேல அவ்வளவு அன்பு. அப்படியா இருந்தாலும் ராஜா சொல்லுகிறது என்ன தெரியுமா? அந்த 3 பேருக்கும் மேலானவன் அல்ல. இவ்வளவுதான்.
நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 23ஆம் அதிகாரம் 15 16 வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க. அங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா தாவீது பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்தில் ஒரு நிமிஷம் 20ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் பெனாயா கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். என்னது? பெனாயா 2 சிங்கத்தை கொண்டான். நாம தாவீதும் சிம்சனும் கொண்டதான் பேசிக்கிட்டே இருப்போம். பெனாயா 2 சிங்கத்தை கொண்டான். உறைந்த மலையும் அதாவது பனி அந்த நேரத்தில் போறான். எங்க போறான்? போனா ஒரு சிங்கம் கொன்னுட்டான். கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு தடிதான் இருந்தது. ஒரு எகிப்தியனை கொன்னு போட்டான். அப்படித்தானே? கொன்று அவனுடைய ஈட்டி எடுத்து அவனையே குத்தினான். அது கீழே உள்ள வசனம் இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் கூட இந்த 3 பேருக்கு நிகரானவன் இல்லை என்று சொல்றார். இந்த 3 பேர் யார் அப்படின்னு சொன்னா யோசப்பா, எலேசையார், சம்மா என்கிற 3 பேர். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 15 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரியும். எப்படின்னா அவங்க 3 பேரும் ராஜா இருக்கிறான். ராஜா இருக்கும்போது பெத்லெகேம்ல அந்த கிணறு இருக்கு. பெலிஸ்தியர் அங்க தானியம் அவங்க வச்சிருக்கிறாங்க. இவன் சொல்றான் எனக்கு அந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்றான். அந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்றான். குடிக்கும். இவன் 3 பேர் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? எல்லாரும் இருக்கிறான். இந்த 3 பேர் என்ன சொல்ல, தண்ணியா இந்த நம்மகிட்ட எவ்வளோ தண்ணி இருக்கு, என்ன அங்கே அவ்வளோ பேர் ஆயுதத்தோடு இருக்கா, அங்கே போய் தண்ணி கொண்டாடுறத கொஞ்சமாவது ராஜாவுக்கு அறிவு வேணும். எத்தனையோ காதை கேட்கலாம் இல்லையா? நானாக இருந்தால் அப்படி தான் கேட்டிருப்பேன். இவ்வளவு தண்ணி இருக்கும்போது எங்கள் உயிரை கொடுத்துட்டு உங்களுக்கு தண்ணி கொண்டாடணுமான்னு கேட்டிருப்பேன். ஆனால் அந்த 3 பேர் என்ன தெரியுமா செஞ்சான்? ராஜாவுடைய ஆசையை நிறைவேற்றுகிறதல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கிறத எந்த நன்மையும் இல்லை என்று நினைத்தான். இன்னைக்கு ராஜாவுடைய ஆசையை நிறைவேற்றுகிறதை அல்லாமல் வேறு எதுவும் எனக்கு முக்கியமில்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கிரியைகளிலே பரிபூர்ணமானவர்கள். அவர்கள் மேன்மைப்படுத்தப்படுவார்கள். அவர்களுக்குண்டான கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். உன் கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறேன்னா அவருக்கு என்ன பிரியம்? தாவீது சொன்ன எனக்கு அந்த தண்ணி தான் வேணும், எனக்கு அந்த தண்ணி தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? நான் இன்னொரு காரியத்தை தான் சொல்றதுக்கு வாஞ்சியோடு வந்தேன், அது கிடைக்கல. என்னன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில். ஆனால் தேவ பிள்ளையே, இப்போ நமக்கு நேரமாது, நம்ம இந்த ஜெபம் பண்ண போகிறோம். உன் கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இன்றைக்கு என் கிரியை எப்படி இருக்குன்னா என் தேவனை பிரியப்படுத்துறதா இருக்கணும். என் தேவன் எதை வாஞ்சிக்கிறாரோ அதை செய்வேன். மற்றவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, நாங்கள் போகணுமா? இல்லை, நான் போவேன். என் ஆண்டவன், என் ராஜா, அந்த ராஜாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு நான் போவேன். எழுந்திருப்போமா?